செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்கள் டோப். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேண்டடான் மங்காவோட சாப்டர் 225. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேண்டடான் மங்காவோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாய்லெட் என்ட்ரன்ஸில் பிளாக் பலாடின்ஸ் 3 பேருக்கும் சர்ப்ரைஸ் தர மாதிரி ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்க. அவளை பார்த்ததும் என்னரா சொன்னதை கேட்டு ஜாக் விஸ்போ வரல சொடக்கி நெருப்பு மழைய டாய்லெட் என்ட்ரன்ஸ்ல நிக்கிற அந்த பொண்ணை நோக்கி அனுப்புறான். ஜாக் விஸ் விடாம நெருப்பு அனுப்பிட்டே இருக்க. அந்த நெருப்புக்கு நடுவுல அந்த சின்ன பொண்ணு எந்த பாதிப்பும் இல்லாம முகத்துல ஒரு வெறியோடு நின்னுட்டு இருக்கா. நெருப்பு அவளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலன்னு தெரிஞ்சிட்டு என்னரா சொல்லாமலேயே வக்காப்பா அவனோட வாட்டர் பிரஷன்ல அந்த பொண்ணை ட்ராப் பண்ணி அவளை மிதக்க வைக்கிறான். அந்த சின்ன பொண்ணு ஒன்றும் பண்ண முடியாம இருக்கிறத என்னரா கவனிச்சு வக்காப்பா அவளை விடாத, அவ கதையை முடின்னு சொல்ல வக்காப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிறான். அப்போ ஜாக் விஸ்போ மறுபடியும் அவனோட குண்டை போட ரெடி ஆகுறத என்னரா பார்த்து ஜாக் விஸ்ப் உன்னோட ஃபிளேமபிள் கேஸை ரிலீஸ் பண்ணாத, இவ ரொம்ப டேஞ்சரானவளா இருக்கான்னு என்னரா அவனை வார்ன் பண்ண. வக்காப்பாவோட வாட்டர் பிரஷன்ல தவிச்சிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்ச அந்த சின்ன பொண்ணோ அவ ரியாக்ஷன்ல எந்த மாற்றமும் இல்லாம இன்னும் சிரிச்சிட்டே இருக்க. பக்கத்துல இருக்க ஒரு டாய்லெட்ல இருந்து ஃப்ளஷ் தானா திரும்புது. அதனால சின்ன பொண்ணை ட்ராப் பண்ணி வச்சிருந்த தண்ணி ஒரு சுழலா மாற அந்த வாட்டர் பிரிசன் பிரேக் ஆகி தண்ணி என்னரா மேலேயும் ஜாக் விஸ் மேலேயும் விழுது. தன்னோட அழகான ட்ரெஸ் பாழா போறத பார்த்து ஐயையோன்னு ஜாக் விஸ் கத்த. வக்காப்பா டேய் பைத்தியக்காரா என்னடா பண்றன்னு என்னராவும் கத்த. சுழலா மாறின வக்காப்பாவோட தண்ணி பக்கத்துல இருக்க ஒரு டாய்லெட்னால வலுக்கட்டாயமா உரியப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தண்ணியை இழந்துட்டு இருக்க வக்காப்பாவோ சார் ரெட் என்னோட தண்ணியை யாரோ உரியுறாங்க, என்னோட பெர்ஃபெக்ட் பாடின்னு கதற. கடைசியா எல்லா தண்ணியையும் இழந்த வக்காப்பாவோட உடம்பு என்னரா அண்ட் ஜாக்விஸ் முன்னாடி வந்து விழுது. வெறும் எலும்பு கூட இருக்க வக்காப்பா சார் ரெட் எனக்கு தண்ணி கொடுங்கன்னு உடம்புல ஒரு சொட்டு கூட தெம்பு இல்லாம கெஞ்சிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனோட வாட்டர் பிரிசன்ல இருந்த சின்ன பொண்ணு அவன் வாயிலே வந்து ஒரு கிக்க விட்டு நீ அவுட்டுன்னு சொல்லி அவனை பறக்க விட, பறந்து வர வக்காப்பாவை மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஜாக் விஸ்பும் UFC ஃபைட்டர் மாதிரி என்னராவும் டாட்ச் பண்ண எலும்ப வக்காப்பாவோ செவுர்ல பள்ளி மாதிரி போய் ஒட்டிக்கிறான். வக்காப்பாவை டாட்ச் பண்ண என்னரா அவனோட மொமெண்டமை வேஸ்ட் பண்ணாம அப்படியே அந்த சின்ன பொண்ணை அப்பர் கட் பண்ணி முடிக்க வரான். ஆனா சின்ன பொண்ணும் அழகா என்னராவோட கையையே சப்போர்ட்டா வச்சு அதை டாட்ச் பண்ணி கவுண்டர் பண்ண அவனை பஞ்ச் பண்ண வர ஒரு சின்ன பொண்ணோட கைக்கு பதிலா ஒரு யூரினல் வந்து என்னராவை மூஞ்சிலேயே முத்தம் கொடுக்குது. சின்ன பொண்ணு அனுப்பின யூரினல்ல அடி வாங்கின என்னரா நாக் ஆகுறத பக்கத்துல நின்னு பார்த்துட்டு இருக்க ஜாக் விஸ்ப் அவனோட குண்டை போட்டு கைய சொடக்க வர எங்க இருந்தோ திடீர்னு ஒரு டாய்லெட் பவுல் அவனுக்கு முன்னாடி வந்திருக்க. அதுக்குள்ள அவனோட வரல்கள் இருக்க. சின்ன பொண்ணு ஓங்கி அந்த பவுல் மேல குதிச்சு அத ஜாக் விஸ்போட வரல்களோட சேர்த்து மூடுறா. வரல்கள் நசுங்கினதுனால வழியில ஜாக் விஸ்ப் பலர அவன் வாய அடைக்க பவுல் மேல நின்னுட்டு இருந்த சின்ன பொண்ணும் அவன் மூஞ்சிலேயே குத்த. அதோட ஃபோர்ஸ்ல ஜாக் விஸ்ப் அவன் வரல்களை லாக் பண்ண டாய்லெட் பவுல அவனோட தலையையே வச்சு உடைச்சிட்டு கீழே விழறான். எல்லாரையும் காலி பண்ணிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா நான் உங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டேன், நான் தான் வின்னர்னு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு ஜாக் விஸ்ப் மேல குதிச்சு இப்போ யாரு கேச்சரா இருக்க போறா, சொல்லுங்க உங்கள யாரு கேச்சரா இருக்க போறான்னு மட்டையா இருக்க பிளாக் பலாடின்ஸ பார்த்து ஜாலியா கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவ எதையோ உணர பக்கத்துல இருக்க டாய்லெட் பூத்தை பார்த்து ஒருத்தரை காணோம், இது ரொம்ப மோசம், நம்ம எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம், லூசு லூசுன்னு கோவத்துல தரையில மட்டையா இருக்க ஜாக் விஸ்போட முடிய பிடிச்சி தூக்கி ஒரு யூரினல்ல சொருகி அதோட ஃபிளஷ் அமுக்கி விடுறா. அந்த யூரினலோ ஜாக் விஸ்ப உள்ளி இழுத்துக்க கை வீசம்மா கை வீசு, விளையாட்டு நேரம் முடிஞ்சது, வீட்டுக்கு போலாம் கை வீசுன்னு சந்தோஷமா பாடிட்டே சின்ன பொண்ணு மிச்சம் இருக்க வக்காப்பாவையும் இழுத்துட்டு போய் ஒரு டாய்லெட்ல சொருகி அவனையும் ஃபிளஷ் பண்றா. இந்த டாய்லெட்டும் வக்காப்பாவை உள்ளி இழுத்துக்க எப்பா எப்பா இவங்கள பார்க்கவே எனக்கு பயமா இருக்குன்னு வந்த வேலை முடிஞ்ச சின்ன பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல இருந்து கிளம்புறா. அப்போ திடீர்னு யாரோ மிஸ் அனாக்கோன்னு கத்த. அதை கவனிச்சு சொல்லுங்கன்னு இந்த சின்ன பொண்ணு அனாக்கோவோ சொல்றா. சின்ன பொண்ணு அனாக்கோக்கும் பிளாக் பலாடின்ஸ்க்கும் நடந்த பேட்டில் இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெளியில காத்துல மிதக்கிற டாய்லெட் பேப்பர் ஸ்டாண்ட பக்கத்துல வச்சுட்டு வெறும் ஜட்டியோட டாய்லெட் பவுலோட மாட்டிட்டு இருக்க யோகாய் கமிகுரேவும் ஆந்தை மாதிரி உடம்பு கூட மனுஷ கால்களை வச்சுட்டு இருக்க யோகாய் அபுராவும் நின்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னராக்கும் மத்த 2 பிளாக் பலாடின்ஸ்க்கும் வயிறு கலக்க வச்ச யோகாய் கமிகுரேக்கு பக்கத்துல நின்னுட்டு
ஹனாக்கோவை கூப்பிட்ட அபுரா வா நம்ம விளையாடலான்னு சொல்ல அதுக்கு அனாக்கோவோ இல்ல என்னால முடியாதுன்னு சொல்றா. ஏன் முடியாதுன்னு அபுரா கேட்க எனக்கு இன்னைக்கு டியூஷன் இருக்குன்னு அனாக்கோ சொல்ல அப்படியா எப்போ நீ டியூஷன் முடிச்சிட்டு திரும்ப வருவேன்னு அபுரா கேக்குது. அதுக்கு எனக்கு சரியா தெரியலன்னு அனாக்கோ சொல்ல அதுக்கு ஏன்னு அபுரா விடாம நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்து பக்கத்துல இவ்வளவு நேரம் அமைதியா உட்காந்துட்டு இருந்த கமிக்குரே கம்முனு இரு இப்படியே பண்ணிட்டு இருந்தீன்னா மிஸ் அனாக்கோக்கு கோவம் வந்துடும்னு சொல்லி எழுந்துக்குது. இத கேட்டதும் சரி மிஸ் அனாக்கோ நான் உன்னை அப்புறம் பாக்குறேன் அபுராவும் கமிக்குரே கூட போக மிஸ் அனாக்கோ இந்த மாதிரிலாம் வரவே மாட்டா. அவ வந்து நமக்கு உதவி பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கே நம்ம அவளை பாராட்டணும்னு கமிக்குரே சொல்லிட்டே வர சுயநினைவு இல்லாத ரின்னன் கௌகி கிட்ட வந்ததும் அவங்கள பார்த்து அபுரா கமிக்குரே நீ எதுக்கு இவங்களுக்கு உதவி பண்ணுன்னு கேக்குது. அதுக்கு கமிக்குரேவோ டர்புகிரானி வந்து என்கிட்ட கேட்டுச்சு அது மறுக்கவா முடியும்னு சொல்ல வைக்கோல்னால உருவான கோணிப்பைக்குள்ள இருக்க ரின்னன் கௌக்கிய அபுரா தூக்கி அதோட முதுகுல வச்சுட்டு நடக்குது. ரெண்டு பேரும் மாலோட எக்ஸிட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்க என்னோட பவர்னால உன்னை பாதிக்கப்படாம நான் பாத்துக்கினதுக்கு நீ என்ன பாராட்டணும்னு கமிக்குரே சொல்ல அதுக்கு இல்ல இல்ல முடியாதுன்னு அபுராவும் மறுத்துட்டே கூட வருது. இன்னும் எம்டி ஸ்பேஸ் மறையாம இருக்க மாலுக்கு வெளியில ஒரு ரெயின் வாட்டர் ட்ரெயின்ல இருந்து ஸ்மோக் வெளியில வர என்னரா அவனோட உண்மையான ஃபார்முக்கு மாறுறான். எம்டி ஸ்பேஸ் மறைஞ்சு எல்லாமே ரியாலிட்டிக்கு வர தன்னோட பிளாக் கோட்டுக்கு மாறி மாலை விட்டு தூரமா என்னரா வந்திருக்க. அடச்ச அப்படி ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அங்க இருக்கும்னு யாருமே சொல்லவே இல்லையேன்னு கடுப்புல புலம்பிட்டே வர அவனோட கோட் பாக்கெட்ல இருந்து லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் அண்ட் ஆம்பஸ்மேன் கொசுகா நைஃப்ஸை வெளியே எடுத்து அதை பார்த்து கவுன்சைன் ஜெர்மியன் இப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணியும் இந்த வேலையை பார்த்து என்னரா இதுக்காக கண்டிப்பா அவர் என்ன பாராட்டுவார்னு நினைச்சிட்டு ரெட் பேரன்ற பேரை யாரையும் நான் கெடுக்க விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ஜோஜி இல்ல ஈவிலை அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் உன்னை கொல்லுவேன்னு வெறியோட என்னரா நடந்து போறான். இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.